எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தூக்கமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை, அவருடைய கிருபை எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வசனம் சொன்னீங்க. அந்த வசனத்தை எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை ஏன் தெரியுமா இங்க சரியா சொல்ல முடியல? ஏன் அந்த வசனத்தை இங்க சரியா சொல்ல முடியல தெரியுமா? சிலுவையை சுமக்க தெரியல. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நம்ம சுமக்க முடியுமா? அவர் சிலுவையை அவர் சுமந்துட்டாரு. இல்ல என் சிலுவை நீங்க சுமக்கணும்னு அவரு நம்மளை கட்டாயப்படுத்துறாரா? ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தினாங்க. யார் அவரு? அவர் என்ன பண்ணாங்க? கட்டாயப்படுத்தி நீங்க தான் கொண்டு போனாங்க. கிறிஸ்துவத்துல யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு சிலுவை கொடுக்கப்படுகிறது. அந்த சிலுவையை நான் சுமக்க வேண்டும். கிறிஸ்துவத்திலே மிகவும் உத்தமராகவும் யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருக்கவும் உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்கும், அல்லது நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சாப்பிடுகிற உணவு, அதாவது தேவனுடைய மன்னா, அதாவது தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை நாம் எப்படியாக சாப்பிடுகிறோம்? காது வழியாக. அந்த காது வழியாக சாப்பிடுகிற அந்த வசனம் எனக்குள்ளே சென்று ஜீரணமாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களுக்கு சென்று செய்திகளை கேட்கிறார்கள். டிவியில கூட நிறைய செய்திகள் வருகிறது. ஆனால் சில செய்திகளிலே மசாலா இருக்கிறது, சில செய்திகளிலே மசாலா இல்லை. இனி நிறைய ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம். நிறைய இடங்களில் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது. சில இடங்களில் நேற்று உள்ள சாப்பாடை சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க வயிறை கிளீன் பண்றதுக்காக. அல்லது சில கஷாயம் கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு கஷாயம் பிடிக்கும்? ஒருத்தரும் கை தூக்கல. கஷாயம்னால யாருக்குமே பிடிக்காது. அதே போலதான் கிறிஸ்தவத்தில் கஷாயம் என்கிற வேத வசனம் வரும் வழியில ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஐயோ, இது என்னால முடியாது பிரதர், அதை குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் ரீதியில நிறைய காரியங்கள், மாற்றங்கள் நடைபெறும், நீங்க நல்லா இருக்க முடியும். ஆனா கிறிஸ்தவத்தை நம்ம அந்த கஷாயம் தான் ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய சபைகளிலும் சரி, நம்ம நிறைய போதகர்களும் சரி, நிறைய ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே அந்த கஷாயம் என்றாலே பிடிக்காது. போன வேலைக்கிழமை நாங்கள் ஒரு ஊழியக்கார மீட்டிங் போயிருந்தோம். நம்முடைய அருமையான சகோதரர் ராபி பிரதர் செகண்ட் மெசேஜ் நான் கொடுத்தேன். உண்மையாகவே அந்த வசனங்களை அந்த போதகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க கேட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நிறைய பேர், இப்படிலாம் எங்களால் வாழ முடியும், உங்களால் வாழ முடியுதா? ஆமாம் பிரதர், நாங்கள் வாழ்கிறோம், அதனால தான் பிரசங்கிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு வயிற்று வலி நன்றாயிட்டுது, எனக்கு தலைவலி நல்லாயிடுச்சு, எனக்கு எல்லாமே நல்லாயிடுச்சு, ஓகே, பட் அது தொடுதல். ஆனால் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நான் வாழ வேண்டும். நான் சாப்பிடுகிற ஒவ்வொரு சாப்பாடும், நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிற வசனங்கள், ஒவ்வொரு வாரம் கேட்கிற வசனங்கள் எனக்குள்ள சென்று கிரியை செய்யணும். அது கிரியை செய்யலினா நான் கேட்பதும் வீண், நான் சபைக்கு போவதும் வீண். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
பாருங்களேன், 3-4 பேர் கைதான் தூக்குனீங்க. அது யோசிக்கிறாங்க, தூக்கலாமா தூக்க வேணாவான்ட்டு. அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சும்மா வந்துட்டு போறவங்க துன்பமே இருக்காது. சும்மா அப்படி கிறிஸ்தவனா வாழ விரும்புறேன், அல்லது சபைக்கு மாத்திரம் நான் பைபிள் எடுத்துட்டு வரேன் அப்படியே கேட்டுட்டு போறதுக்காக வரேன்னா அவங்க துன்பப்பட மாட்டாங்க. அன்றையும் பார்த்தீங்க, அவங்க சொல்லுவாங்க, பத்தியா நான் கூட பாரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நல்லா பாருங்க கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னம்மா நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோதனைகள் பல ரூபங்களில் நம்மை தாக்கலாம். வியாதியாகவோ, பண கஷ்டமாகவோ, துன்புறுத்தலின் வடிவிலோ நம்மை தாக்கலாம். சாத்தான் கொண்டு வரும் சோதனைகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க செய்யும். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருகின்ற ஊழியத்தை முழுமையாக புறக்கணிக்க செய்யும். இல்லை என்றால் ஒரேடியாக தேவனை சேவிப்பதை விட்டுவிட்டு விக்கிரகங்களை வழிபடுவர்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஏன் ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியல அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த துன்பம் அப்படின்னு வரும்பொழுதுதான் அவங்களால நிற்க முடியல, பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். என்னால சொல்ல முடியும், நிறைய பேர் இன்னைக்கு சில பேர் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ இப்பதான் நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், ஏதோ கோயிலுக்கு போற ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன். அப்ப நம்மளாம் ஹாப்பியா இல்லையா? அநேகருடைய கேள்வி, இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் சரியான விளக்கங்களை ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை. ஒருத்தர் கேட்கிறாரு, நான் இத்தனை வருஷமா நான் சபைக்கு வரேன், எனக்கு ஆண்டவர் சுகமே கொடுக்க மாட்டாரு. பிரியமான தேவ ஜனங்களே, வேதம் சொல்கிறது யாக்கோபு 1:12 புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12 and 13, 12ஆம் வசனமும் 13ஆவது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அடுத்த வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக, அவன் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அதனால ஒருத்தருமே தேவன் என்னை சோதிக்கிறார் என்று தன் வாயில சொல்லவே கூடாது. சோதனை கொண்டு வருகிறவன் யாரு? சொல்லுங்களேன், பிசாசு. ஆனால் அதை சகிக்கக்கூடிய தன்மை கொடுக்கிறவர் யாரு? ஆமென். அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நீ உத்தமனாய் நடக்க விரும்பும் பொழுது, பக்தியாய் நடக்க விரும்பும் பொழுது, கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். நான் என்ன வந்தாலும் நான் நம்புவேன், என்ன நேர்ந்தாலும் அவரை பின்தொடர்வேன் என்று வெறும் பாடல்களை பாடுகிற கிறிஸ்தவனாய் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்ல, வாழ்க்கையில உண்மையாய் தொடரும் பொழுது வருகிற சோதனைகளில் நிற்க முடியாமல் இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். இங்க நீங்க நிக்கிறீங்கன்னா தேவனுடைய சுத்த கிருபையே. கரங்களை தட்டுவோமா கர்த்தருக்காக? ஆமென். இனி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? அவர் சொல்றார், நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றார்.
இந்த வார்த்தையை எவரிடம் சொன்னார் சொல்லுங்களேன், சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். தேவ் அப்படிலாம் சொல்லுங்க, தேவன் தான் சொன்னார். மனுஷங்கிட்ட சொன்னாரா? அதுதான் மேட்டர். இங்க பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல யோபு எடுத்துக்கொண்டீங்களா? ரெண்டு 3 யாக்கோபு 2:3 வாசிங்க. இல்ல 3:3 வாசிங்க. இதுதான், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிரு என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. இவர் யாரையும் குறை சொல்லலங்க. இதற்கு முன்னாடி ஒரு சம்பவங்க நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க, சொல்லவே முடியாது. இவைகளை சொல்வதற்கு முன்பாக யோபுடைய நிலைமை எப்படியாக இருந்தார் என்றால், பயங்கரமான சூழ்நிலை. அவருடைய வாழ்க்கையில சொத்துக்கள், பிள்ளைகள் எல்லாமே போய் தனிமையாய் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே சொன்ன வார்த்தை. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது, ஆனா யோபுக்கு வந்த பிரச்சனைகள், இங்க இருக்கிறவங்க யாரா சொல்ல முடியாது யோபுக்கு வந்த பிரச்சனை எனக்கும். சில பேர் சொல்லுவோம், அவரை விட எனக்கு பிரச்சனை பிரதர். அவருடைய பிரச்சனை தெரியுமா? யோபு இல்ல, நம்ம ஆளுங்களுடைய பிரச்சனை தேவையில்லாம லோனை வாங்கிட்டு லோன் அலையிறது. நம்ம ஆளுங்க பிரச்சனை தேவன் சொன்னதை கல்யாணம் பண்ணாம வேற எதையோ கல்யாணம் பண்ணா பிரச்சனை தான். இவர் தானா போய் விழுந்ததுனால மாட்டிக்கினார் தலைவர். அப்புறம் கர்த்தர் மேல பழி வைக்கிறது, ஏன் ஆண்டவரே இப்படி செய்தீங்க. நம்மளாம் அப்படிதான். ஆனா யோபு தேவனை பழி சொல்லவில்லை, எந்த மனுஷரையும் பழி செலுத்தவில்லை. நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படியாய் மாறிவிடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோபுடைய எண்ணங்கள் எப்படியா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தெரிந்த ஒரு சகோதரன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நிலைமை இன்னைக்கு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல. அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். பாஸ்டர் மனோராஜ் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். வளர்ந்து வந்தார், கர்த்தருக்குள்ள ஊழியத்திற்கும் போனாரு, பாஸ்டரும் மாறினார். பிறகு பிரச்சனைகள். திருமணமானது, குழந்தை பிறந்தது. முதல் பிரச்சனை, தன்னுடைய மனைவி அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அது அவரால் தாங்க முடியல. முதல்ல ஊழியம் போனது, 2வது மனைவி விலகி போயிட்டாங்க. தன் குழந்தைய வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தார். கடைசியில் அந்த குழந்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. தனிமையாக்கப்பட்டார். தனிமையாக்கப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்த சூழ்நிலை கை கால் விழுந்துடுச்சு. கை கால் விழுந்த உடனே கவனிப்பார் யாரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, யாரும் இல்லை. சொந்த சகோதரி அவர்களை பாதுகாத்தார். எவ்வளவு நாள் தான் பாதுகாக்க முடியும்? சகோதரியுடைய கணவனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. இந்த வெளியே அனுப்பிடு, இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன். அந்த சகோதரியுடைய நிலைமை பதறாங்க. அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்த காசு, அவர்கிட்ட இருந்த என்னென்ன இருந்ததோ எல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. தனிமையாக்கப்பட்டார். கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? ஒரு அநாதை ஆசிரமத்தில் போய் விட்டுட்டாங்க. அந்த அநாதை ஆசிரமத்தில் இதுதான் பயங்கரமான காரியம். அந்த அநாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஒன்று வாங்கிட்டு வரணும். என்னன்னா, இவரை குப்பை தொட்டிலிருந்து நாங்கள் பக்கத்துல இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அக்கான்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த அக்காவுக்கு எப்படி கண்ணீர் வடியும்? அதே போல் அவர் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாராம், பேச முடியாது, கை கால் விழுந்துடுச்சு.
அவரை கூட்டிட்டு போய் சேரெல்லாம் எடுத்து மேல பூசி, குப்பையிலிருந்து எடுத்தோம். என் கூட இருந்தவர் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறானே தெரியல. அவங்க கிட்ட ஒரு லெட்டர் வாங்கினாங்களாம், இவர் செத்தாலும் நான் வரமாட்டேன், இன்னைக்கு தேவனும் அவர் மட்டும்தான். ஒரு மனுஷனுடைய நிலைமை எந்த அளவுக்கு கொஞ்சம் போது யோசித்து பார்த்தீங்களா? நம்ம ஆடுகிறோம், தேவனை தேடாமல், தேவனுடைய உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷனுடைய நிலைமை என்ன என்று நான் அறிவதில்லை. இன்று இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருப்பதில்லை, இன்றைக்கு இருக்கிற மனுஷன் மாலையில இல்லை. ஓடுகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், எதையோ நாம் அனுபவிக்க தேடுகிறோம். தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? கையை தூக்க வேணாம், காணி கேட்டுருவோம் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா பாஸ்டர்களுக்கெல்லாம் நகையை போட்டு வந்தா அவங்க கை கால்லாம் அப்படி நடுங்கும். அம்மா காணிக்கை போட்டுருமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னுவாங்க. நம்ம அப்படி இல்லை. நல்லா பேங்க்ல டெபாசிட் பண்ணி சாப்பிடலாம், இன்னைக்குமே என்ன வேலைக்கெல்லாம் போறது, நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல போட்டுடுறாங்க, சில பேர் டெபாசிட் பண்ணி போட்டுடுறாங்க. அந்த நிறைய பணம் இருக்குது, அதுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. பேங்க் ஒரே நாள பணம் போச்சு, வீடு போச்சு, கூட இருந்த பிள்ளைகளும். நான் பேரண்ட்ஸுங்களுக்கு அடிக்கடி சொல்றது, உங்க பிள்ளைங்களை நம்பாதீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னங்க? இல்ல பிரதர், என் புள்ள படிச்சு அவன் பெரிய ஆளாயிட்டு என்னை காப்பாத்துவான், பொண்டாட்டி வந்து அவனை விட்டு போயிடுவான். உண்மைங்க, உண்மை. யாரும் நம்பாதீங்க. கர்த்தர் மேலில் பற்றுதலா இருப்பதே. ஆமே. நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டுடு. அதனால பெரியவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுங்க, எல்லாத்தையும் டெபாசிட் அவங்களுக்கு பண்ணிடாதீங்க. வரும், சாப்பாடு போடாது உங்களுக்கு. யாரு? பையன் நல்லவன் தான், வரா பார்த்தீங்களா? ஆமென். விசுவாசம் படியே. இதனாலதான் கெட்டு போறோம் நம்ம. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு வர மருமகள் அப்படியே. நான் எல்லாரையும் சொல்லல, குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், குடும்பங்களை நம்ம பார்க்கிறோங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் வேதத்துக்கு விரோதமா பேசல, உண்மையை சொல்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான நிறைய பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது, இப்ப போட்டுங்க. சபையில சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து வைக்காதே திருடன் பறித்து கொள்வான், கொடுத்துடு கர்த்தருக்கே பிடிங்கிடுவாங்க சபையில. நாங்க அப்படி சொல்லல, சேர்த்து வைங்க, எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக வைப்பார். முட்டாள் தானோ, நாளை தினத்துக்கு கவலைப்படாத பிரதர், எல்லாம் அடி, பிரியாணி அடி, சாப்பிடு, அதை இதுன்னு சாப்பிடு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரே நாள்ல போயிடுச்சுன்னா பஸ் ஸ்டாப்ல உட்கார கூட முடியாது. ஏன் தெரியுமா? ரொம்ப நேரம் பார்த்துனே இருப்பேன், நான் ரொம்ப நேரம் உட்கார்ற, கிளம்பிடான்னுவாங்க. எங்க போய் உட்காருவீங்க? பையன் வீட்டுக்கு போனா பையன் சேர்க்க மாட்டான், பொண்ணு வீட்டுக்கு போனா பொண்ணு சேர்க்க மாட்டுது. ஐயா, அருமையான சகோதரனே, சகோதரியே, உடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன். மனுஷருடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதை மறந்து நம்ம இருக்கிறோம். கர்த்தரை தேடாத ஜனங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் தேட ஆரம்பித்து விடுங்கள். ஆனா நம்ம என்ன தெரியுமா ஆயிடுது, அந்த நிலைமையில யாரை நம்ம குறை சொல்லுவேன்? நான் பிள்ளைய பெத்தேன் பாரு என்னை விட்டுடுச்சு, என் பொண்ணை பாரு என்னை விட்டுடுச்சு,
என் புருஷன் என்னை விட்டுட்டான், என் மனைவி என்னை விட்டுட்டா, அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டாங்க. யாருமே குறை சொல்லாதீங்க. நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை விட்டு விடுங்கன்ட்டாரு. யாரையும் பேங்க்காரனை கூட சொல்ல முடியாது, உங்க பிள்ளைகளை கூட சொல்ல முடியாது. தேவன் என்ன பண்ணுவாருங்க? நீ பேங்க்ல போடும்போது தேவன் கிட்ட போய் கேட்டியா? நான் கேட்குது சொல்லுங்க. நீங்க அங்க ஷேர் மார்க்கெட்ல போகும்போது, தேவனே நான் இவ்வளவாக போடுகிறேன், நீங்க என்ன சொல்லுகிறீர்? போட்ட பிறகு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ல நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்க மாமியார் என்னுடைய பசங்க 2 பேரு, எங்களுடைய ஒய்ஃபுடைய அக்கா, அவங்க பொண்ணு, 3 பேருக்கும் மாசமானா 300 போடுவாங்க. எவ்வளோ? நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ போடுவாங்க? 900 ரூபாய். இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துங்க. இளம் பங்காளர் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தில் போனால் எதனா கிடைக்குமா? சரி, அந்த திட்டத்தை நான் போடுறேன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதில் போட்டால் என்ன கிடைக்கும்? நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் 300 போடுறீங்களே, இன்சூரன்ஸில் போடுங்க, ஃபியூச்சர் எதுனா கிடைக்கும்னு. ஏமாற்றுகிறார்கள் ஜனங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய நிலைமை எப்படியாய் மாறும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். தேவனா சொன்னார் நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணு, தேவனா சொன்னார் நீ அதை வாங்கு, வீடு வாங்கு, இல்ல அந்த வீட்டில் பெண் எடு, இந்த இடத்துக்கு வேலைக்கு போ. இங்க யோபு யார் மேலும் கோபப்படலங்க, தன் மேலேயே கோபித்துக் கொள்கிறார். ஒரு மனுஷன், ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிப்பது போல முதல்ல உன்னை நேசிக்கணும். நீ எப்படி இருக்கிறன்னு உன்னை பாரு. நான் என்ன பார்க்கறதில்ல இன்னைக்கு சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம் சரி, எல்லா ஜனங்களும் சரி, என்னை நான் பார்ப்பதில்லை. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றா, இவன் என்ன பண்றா. தேவன் மேல அப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவோம்? அவரை போய், ஏன் ஆண்டவர் எப்படி பண்ணீங்க? அவரா சொன்னாரு? அவர் கேட்பார், நானா சொன்னேன்? நானா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண சொன்னேன்? நானா இந்த மகனை உன்னை கல்யாணம் பண்ண சொன்னேன்? அவன் இவ்வளவு குடிகாரனா இருக்கிறான். ஆண்டவரே, ஜெபத்துல வைங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நடத்துவார். யோபு தேவன் பார்வையில உத்தமனாக காணப்பட்டார். அவர் நல்லதை மட்டும்தான் செய்தார், யாருக்குமே தீங்கு செய்யவில்லை. ஆனாலும் தேவனை தூஷிக்கவில்லை. இப்பொழுது தனிமையாக இருக்கிறார். கூட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் போது கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப வராங்க அவரை பார்க்கறதுக்கு. 3 நண்பர்கள். யாராவது அந்த 3 நண்பர்கள் பேரை சொல்ல முடியுமா? எலிபாசு, அப்புறம் யார சொன்னீங்க? பில்தாத், சோப்பார். இந்த 3 பேர் ஞாபகத்தில் வச்சுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அது போல இவங்க 3 பேர். எலிபாசு சொல்லுங்க, பில்தாத், சோப்பார். யோபு 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 11-12. யோபுடைய 3 சிநேகிதராகிய எலிபாசும், சுக எனான பில்தாத்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பிரதிவிக்கப்படும், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவர் ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருந்தெறியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட
தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஒண்ணுமே பேசல. அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே இவன் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் இதுவரைக்கும் யாருக்குமே ஒண்ணுமே செய்யலையே, தீங்கே செய்யலையே அப்படின்னு 7 நாள் அப்படியே அமைதியா. நான் நினைக்கிறேன் அந்த 7 நாள்ல என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, டேய் இவன் கிட்ட என்ன குற்றம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸுங்க அதுதான். ஆனா சூப்பரா வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சொன்னாங்க? ஒரு வேளை நீ எதனா தப்பு பண்ணிருப்பியா தேவனுக்கு விரோதமா? சொல்றாங்களா இல்லையா? நம்ம ஆளுங்களும் அப்படிதான். ரொம்ப கூட பிறந்த, கூட சகோதரிகள், கூட இருக்கிற எல்லாரும் வந்து நம்ம என்ன தெரியுமா, ஒருவேளை நீ தப்பு பண்ணிருப்ப, அதனால ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரையும் தண்டிக்கிற தெய்வம் அல்ல. அவர் பயங்கரமான பராசக்தி தெய்வம் அல்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் கையில ஒரு வேலை எடுத்துக்கிட்டு உன்னை மிதிக்கிற தேவன் அல்ல. மிதிக்கப்பட்ட உன்னை, கண்கள் பிடுங்கப்பட்ட உன்னை அவர் புதிதாக மாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். நம்ம தப்பா ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கிறிஸ்தவ வீட்டில் ஒரு போட்டோ ஒன்று வச்சிருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல அப்படியே இன்னைக்கு ஒரு விசுவாசி கீழே போட்டு அப்படியே மிதிக்கிற மாதிரி வச்சிடலாம். அதை இருந்து அப்படியே இமேஜின்ல இருந்து எடுத்துடுங்க. நம் தேவன் எப்படி தெரியுமா? தடி வச்சிருக்கிறார். கத்தி இல்ல, கோடாரி அல்ல, தடி. அந்த தடி உன்னை தேற்றும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த தடி உன்னை தேற்றும். பொட்டுன்னு அடிக்க மாட்டார், பின்னாடி பட்டுன்னு வைப்பாரு. காலு கீழே ஓடாத, பட்டுன்னு அப்படின்னு. அப்போதான் திரும்பி ஆண்டவரே அப்படின்னு இருப்போம். அது கூட உழலாம் வச்சுக்க. நம்ம ஆளுங்க அப்படியே ரொம்ப பாருங்க, நிறைய பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து அடிக்காம வளர்ந்ததுனால தான் தருதலையா போயிடுச்சு. அது அந்த தருதலையா நம்ம போகக்கூடாதுதான் அப்பப்போ வச்சு ஒன்று வாங்குறாரு. அந்த ஒன்று வாங்கினதுக்கே நிறைய போயிடுது. அப்படியே வீட்டை விட்டு கோச்சுன்னு ஒரு இளைய குமாரனை போல போயிடுது. ஆனா ஒரு நாள் திரும்பி வருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றது நான் விளங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கர்த்தர் நல்லவர். 7 நாள் ஒன்னும் பேசலங்க. தரையில யோபோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறமா யோசித்து நிறைய காரியங்களை பேசுறாங்க. சரி, இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சரிங்களா? நீங்க முதல்ல நீங்க எப்படியோ வாசித்திருப்பீங்க. இப்ப நீங்க வாசிக்கும் போது டிஃப்ரெண்டா வாசிக்க போறீங்க. யார்கிட்ட மைக் கொடுங்க. இத முழுசா படிக்க வேணா, டைம் இல்லை. மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது? 26 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறது டைம் இருக்காது. அதனால வீட்டில் இப்போ நீங்க வாசிங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த முழு அதிகாரத்திலையும் அவருடைய பிறந்த நாளை அவர் சபிக்கிறார். அவருடைய பிறந்த நாளை நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். தேவனிட்ட தான் சொல்றாரு ஒழிய, ஆனா குறை சொல்ல, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. ஏன் இப்படிலாம் எனக்கு நடந்ததுன்னு நான் கேள்வி கேட்கல. நான் கொஞ்சம் விவரிச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்ன? அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை யாரையும் குற்றம் சாற்றக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா? எந்த ஒரு மனுஷனும் ஏன் இந்த ஆளை கட்டின, ஏன் இந்த புருஷனை தேவன் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தீங்க, எனக்கு ஒருத்தர் கேட்கக்கூடாது. உன்னை நீயே கேட்டுக்கோ. அருமையான சகோதரே, சகோதரியே, இதனாலதான் வாழ்க்கை பிரிந்து நாசமா போயிருக்குது நிறைய குடும்பம். தேவன் உனக்காக கொடுத்தார் என்றால் அதை வைத்து சந்தோஷமாயிரு. அநேக டிவோர்ஸ் நாங்க பேசிக்கொண்டிருக்கிற வேளை நிறைய ஊழியர்கள்லாம் பேசும் பொழுது ஒவ்வொரு போதர்களும் சொல்ற வேதனை,
இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் தான் டிவோர்ஸ் அதிகமாயிடுச்சான். எதை தேவன் வெறுத்தாரோ அதை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அல்ல, போதகர்கள். பிறந்த நாளை சபிக்கிறார். யாருமே பிறந்த நாளை சபிக்க மாட்டாங்க. யாரும் சபிக்கிறீங்களாங்க? உங்க பிறந்த நாள் வரும் பொழுது எல்லாரும் நீ நாசமாய் போவதாக, நீ விஷ் யூ, அந்த பாட்டை என்ன பாட்டுவாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த பாட்டை உல்டாவை பாடினா எப்படி இருக்கும்? நீ நாசமாய் போவாயாக, நாளைக்கே செத்து போவாயாக, இன்றைக்கே நீ செத்து போவாயாக. அவர் வந்து ஒரு கேக்கு கையில் எடுத்து ஆடுவாரு. என்னடா சொல்றீங்க? எல்லாரும் என்ன நினைப்போம்? என்னை வாழ்த்துனா வருவீங்க. நான் பிறந்தநாளே கொண்டாட முடியும், எனக்கு பிடிக்காது பிரதர். நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். எனக்குலாம் இஷ்டம் இல்லை. கேட்க வாங்கி முன்னாடி வச்சுட்டோம், நான் அப்படி பார்க்கணுமே அவரை. அப்படியே மெய்மறந்து போயிடுவாங்க. அவங்க பிடிக்காதுதான். ஆனா அந்த பர்த்டே வந்து கேக்கு அவங்களுக்கு தெரியாம ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா அவராலே அழுதுருவாரு. வேணான்னு சொன்னவர் அப்புறம் வேணும்னுவார். யாருமே பிறந்த நாளை சபிக்க மாட்டாங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் பிறந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் யோபுவினுடைய நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க. அவருடைய நிலைமை யாருக்குன்னா வந்ததுன்னா இப்படிதான் இருப்பாங்க. எப்படி சபிக்கிறார்னா மனவேதனையில். இந்த 3ஆம் அதிகாரம் அவர் ஒரு பாட்டா எழுதுறார். அது ஒரு பாட்டு, அது ஒரு கவிதையாக எழுதுகிறார். அதாவது தாவீது எப்படி அவனுடைய கஷ்டத்தில் எழுதினானோ அதே போல இந்த 3ஆம் அதிகாரம் யோபு ஒரு பாட்டா எழுதுகிறார், ஒரு கவிதை என்று சொல்லலாம். அவருடைய கற்பனை இது. அந்த கற்பனையிலும் கூட ஒரு பெரிய ரெவலேஷனே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் இது. 3வது வசனம், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. நல்லா கவனிக்கணும். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அடுத்த வசனம், அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பு ஆக்குவதாக. ஒழுங்க வாசி சிஸ்டர். அருக்களிப்பு ஆக்குவதாக. என்னவா? அருக்களிப்பு ஆக்குவதாக. நல்ல கவனி. தமிழ் வார்த்தைலாம் சிலது வராது. ஆனா தமிழ் பைபிள் படிச்சீங்கனாலே நீங்க நல்லா தமிழ் பேசலாம். ஆமென். சரி, ஓகே, நல்லா கவனிக்கணும். இங்க அந்த ராத்திரியும் அழிவதாக. ஏன் ராத்திரி என்று சொல்லுகிறார்? அவர் பிறந்தது ராத்திரி வேளையா? அடுத்த வசனம், அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. அந்தகாரம்னா என்னது சொல்லுங்களேன்? இருட்டு. இருட்டாக இருந்தால் அதன் பெயர் என்னது? ராத்திரி. என்னது? ராத்திரி. இப்ப பாருங்க, வெளியே இப்ப கொஞ்சம் வெளிச்சமே வரல நமக்கு. எது காலை 6 மணியா 7 மணியா ஒன்றும் தெரியாது. என்றைக்கு சூரியன் வருகிறதோ அந்த சூரியன் வெளிச்சம் வந்தால்தான், பூமியின் மேல் பட்டாதான் பிரகாசம் அடையும். இப்போ ராத்திரி. இவர் பிறந்த நாளை குறித்து பேசுகிறார். யோபு இப்பொழுது யாரை சபிக்கிறார்? தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறார். இதே நிலைமை நமக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல வேலை செய்யறவங்க வராங்க, வந்து சொல்றாங்க, என்ன சொல்லிருக்கணும்? யோபு, டே நீ ஒழுங்கா வேலை செய்யலடா, அதனால தான்டா. நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். இந்த வேலையை உனக்கு கொடுத்த, இதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், ஏன்னா நீ சரியா பார்க்கல சொன்னாரா? இல்ல. அப்புறம்
நீ 4 பேர் இன்னும் கூட சேர்த்துக்கலாமே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது என்ன நடக்குது? அவங்க பிள்ளைங்கள்லாம் செத்துட்டாங்க. பிள்ளைங்களை குறை சொன்னாரா? சொல்லுங்களேன், பிள்ளைகளை குறை சொன்னாரா? இல்ல. அதற்கப்புறம் அவருக்கு நோய் வந்துடுச்சு. அப்போ இவைகள் அனைத்துமே எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லல. எல்லா பழிகளையும் அவருக்கு போட்டுக்கிட்டார். நான் பாட்டுக்கு தனியா தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் எப்போதுமே எதுவுமே பண்ணவில்லை. எதுவும் பண்ணாத சூழ்நிலையில நான் யாரை சபித்திருப்பேன்? அவர் யாரையும் சபிக்கல. இந்த சோதனை யாருக்கு? யோபுக்கு தான் வந்தது. ஆனால் இவர் உயிரோடு கூட இருக்கிறாரு. இவரோடு கூட இருந்த எல்லாரும் செத்துட்டாங்க. மிருக ஜீவன்கள் செத்துடுச்சு, பணம் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, வாசல் போயிடுச்சு, ரோட்ல இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மிஞ்சினது எது? கையில் என்ன வச்சிருக்காரு? ஓடு. அது எதுக்கு? சாப்பிட்றதுக்கா? சுரண்டுறதுக்கு தான். சாப்பாடு இல்லை கையில, மருந்து இல்லை. மருந்து எதை போட்டிருக்கிறாரு? சாம்பல். ஒரு கோடீஸ்வரனுடைய நிலைமை, மருந்து வாங்குறது கூட காசு இல்லைங்க. கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை காரியங்களை தேவனுக்கு விரோதமா பேசுறோம். ஏன் தான் நான் கிறிஸ்டினா மாறினேன்? ஏன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? ஏன் தான் எனக்கு இந்த நிலைமை? நீ கிறிஸ்தவனாய், உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ விரும்பினா உனக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை. நீ உத்தமனாய் இருக்கிறாய் என்பதற்காக பெர்மிஷன் வாங்குறான் பிசாசு. யாருக்கிட்ட? தேவன்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு அவர் சொல்லுவார், டேய் என் பிள்ளைய ஒண்ணு நீ பண்ண முடியாதுடா. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை பாருங்களேன். சாலமன் பிரதரை பார்த்து பிசாசு சொல்றான், ஏய் தேவனே, உங்க பிள்ளைய நான் கை வைக்க போறேன், உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா என் பையனை. அல்லேலூயா. அந்த நிலைமை யாராவது இருக்கிறீங்களா இங்க? இல்ல. ஆண்டவர் யோசிப்பாரியம்மா, சொல்லட்டுமா, தப்பா சொல்லட்டுமா? அவரை யோசிச்சுதான் பேசுவாரு. அவன் பூமியில பயங்கர உத்தமனா இருந்திருக்கிறான். இங்க யாராவது உத்தமரா இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். நம்ம இல்லம்மா, நம்மளாம் இல்லம்மா. பொய் எவ்வளவு பேசுறோம் தெரியுமா? நம்ம எவ்வளவு பொய் வாய்க்கு திறந்தாலே. இங்க ஒரு அந்நிய பாஷை வெளியே போனா கேட்ட வார்த்தை ஓரலபா துரலபா சந்தரிக்க துரலபா. அந்நிய பாஷை கிண்டல் பண்ணல. இன்னைக்கு எவ்வளவு வேதனையான காரியம் தெரியுமா? இன்றைக்கு அந்நிய பாஷை துதியும் வருது, சபித்தலும் வருகிறது ஒரே வாயிலிருந்து. உண்மையாக அந்நிய பாஷை பேசுகிறவன் வார்த்தையில கெட்ட வார்த்தை வராது. ஒருத்தர் மேல கோபப்பட மாட்டான். அவன் தான் உண்மையான அபிஷேகம் பெற்றவன். அவர் பேசலாம் அந்நிய பாஷை. அல்லேலூயா, அல்லேலூயா வராது. ஏன்னா உள்ள அல்லல் இருக்குது, அல்லு விடுது. அருமையான சகோதரியே, நான் பேசுறது ஏதோ ஒரு காமெடிக்காக எதுக்கும் நான் பேசவில்லை. இங்க எல்லாரும் நல்லா தான் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டா ஆண்டவர் இறங்கி வந்துட்டு, அம்மா உனக்கு என்னம்மா குறை சொல்லுங்க. அப்பா நான் கடனே இல்லாம வாழணும்ப்பா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சாலமனுக்கு சொல்லும்போது அவர் சொன்ன அதெல்லாம் சொல்ல, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஆளுங்க உள்டா தான் கேட்போம். எதை கேட்போம்? பணத்தை கேட்போம். கொடு ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. அது சாப்பிட்டு காலையில போயிடும் அது. ஆனால் தேவனே, நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. இது யாரும் கேட்கறது கிடையாது. ஆமென் சொல்றீங்க, சூப்பரா நம்ம சொல்றோம். ஆனா தேவன் இறங்கி வந்தார்னா முதல்ல ஆண்டவரையும் புருஷனை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே.
என் மாமையாரை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, என் பொண்டாட்டியை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, இவளை மூஞ்ச பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு ஆண்டவரே, இன்னொருத்தி எனக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. மூஞ்சியை பார்த்து தான் கல்யாணம் பண்ண பிரதர், அந்த மூஞ்சியை தான் இப்ப கொஞ்சம் சுருக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். உன் மூஞ்ச முதல்ல போய் பாரு. இவருக்கு ஆபீஸ்ல ஒண்ணு வேணும், தெருவில் ஒண்ணு வேணும். ஏங்க உங்களை சொல்லுங்க, மூஞ்சி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, உங்களை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டேன்னா எங்க பின்னாடி அடிச்சிடுங்க தாம்பரத்துல அல்லேலூயா. வராது, சிஸ்டம் மட்டும் அல்லேலூயா சொல்றாங்க பாத்தீங்களா? பிரதர் நீங்க சொல்லுங்க போல அல்லேலூயா. லோலோலோன்னுக்குது, ரொம்ப 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 கம்மியாகுது வாலி. உண்மையா என் மனைவியை நேசிக்கிறேன் பாருங்க, அங்கதான் வருது. சரிங்க, ஒன்னே பேர் கேளுக்கிறேன், இன்னைக்கு காலையில வரைக்கும் கோபப்படாம யாராவது இருந்திருக்கீங்களா உங்க ஒய்ஃப் கிட்ட? அவங்க ஒய்ஃப் சொல்லுது, யோ என்ன நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற? அவரை தூஷித்து ஜீவனை விட்டு தற்கொலை பண்ணி செத்து போன்றா. ஆனாலும் அந்த கணவர் மனைவியை நேசித்தார். கணவர்களே, மனைவிமார்களை நேசியுங்கள். அவங்களுடைய மனைவியுடைய தங்கையை நேசிக்காதீர்கள். ஆபீஸ்ல இருக்கிறவங்க சிரிச்சு பேச முடியும் தலைவருக்கு. அன்வர் வீட்டுக்கு வந்தா மூஞ்சி இஞ்சி தொன்ன குரங்கு மாதிரி இருக்கும், சிரிக்க மாட்டார் அவரு. என்னங்க அவன் மூஞ்சி எப்போ இப்படிதான் இருக்குமாங்க? நான் கல்யாணத்துல இருக்கும்போது இப்படி பார்த்ததே இல்லையங்க. ஆமாடி, இவனை பார்த்து பார்த்தாண்டி இப்படி ஆயிடுச்சு. கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாயில் அப்படி வரக்கூடாது. உன் முகத்தை பார்க்கும் பொழுது, உன்னை பார்க்கும்போது இயேசுநாதரை பார்க்கிறது போலவே இருக்குதுமா அப்படின்னு சொல்லணும். போதும் புருஷன்மார்களுக்கு, நீங்க அப்படி நடந்துங்க அருமையான சகோதரிகளே. புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தா அவரு எங்கேயும் பார்க்க மாட்டார். அதனால பிரதர் சூப்பரா சொல்லிட்டாருப்பா, அதனால நான் எங்க பார்த்துட்டு போயிடுவேன், தொலைச்சு விடுவார் ஆண்டவர். ஒருத்தனுக்கு அப்படியா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். we are not dogs. நாங்க மிருகங்கள் அல்ல, நாங்க நாய்கள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தையே வர மாட்டுது? என்ன பிரதர் என்ன நாய்களாம் சொல்றீங்க? உங்களை நாயின்னு சொல்லலைங்க, தேவ சாயலை பெற்றவங்க நம்மலாம். அப்ப தேவரை போல நாம் வளர வேண்டும். ஆமென். நல்ல சத்தமா. யோபு யாரையும் குற்றப்படுத்தலங்க. தேவனை குற்றப்படுத்தினாரா? இல்ல. தன் பிள்ளைகளை குற்றப்படுத்தினாரா? இல்ல. வேலை ஆட்களை குற்றப்படுத்தினாரா? இல்ல. சாத்தானை குற்றப்படுத்தினாரா? இல்ல. சாத்தானை கூட குற்றப்படுத்தலங்க, தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறான். யோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குதுங்க. ஒருவரையும் அவர் குறை கூறவில்லை. யோபின் இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்? அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க பார்க்கலாம். நம்ம கஷ்டத்தையும் யோபு கஷ்டத்தையும் கொஞ்சம் பாருங்க. நீங்க வீணா மாட்டிக்கிறீங்க நிறைய இடத்துல. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடினா தான் தெரியும். கண்ணை தந்தா என் மூஞ்சி தான் தெரியும். இவர் குடைச்சலே தாழ முடியலன்னு என்ன தான் திட்டுவீங்க. ஒன்று சொல்றேங்க, யோபின் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் யாருக்குமே வந்திருக்காது. ஆனாலும் யாரையும் அவர் இழிவாக பேசவில்லை, யாரையும் குறை கூறவும் இல்லை. நமக்கு நடந்த சில சம்பவங்களுக்கே எத்தனை புலம்பல், எத்தனை அழுகைகள், எத்தனை பற்கடிப்புகள், எத்தனை வேதனை, எத்தனை பேர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பார்த்தவர்.
யாரையும் ப்ளேம் பண்ணல, தன்னைத்தானே ப்ளேம் பண்ணி கொள்கிறார். சரி, யோபினுடைய கவிதையில ஃபர்ஸ்ட் மாத்திரம் டைம் இல்லை நினைக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். சரியா? 4வது வசனத்தை வாசிங்களா. இது அப்படியே முடிச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும். அதில் ஃபுல்லா வாசிங்க சிஸ்டர். தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும், ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும், அந்தகாரம் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி. போதும் சிஸ்டர். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும். அப்படின்னா என்ன? ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும். ஒளி எதிலிருந்து கிடைக்கும் சொல்லுங்களேன், என்கிட்ட நீங்க பேசணும். சிஸ்டர் பின்னாடி சொல்லுங்க, ஒளி எங்கிருந்து கிடைக்கும்? சிஸ்டர் கேட்டம்பா, பிரதர் இல்ல. சிஸ்டரா நீங்க? இதனால்தான் பேதுரு போல முந்திக்கிறது. சூரியன் இருந்துதான் வெளிச்சம், ஒளி கிடைக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பில சூரியன் எப்பொழுது வந்தது? 1ஆம் அதிகாரம் திருப்பிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், எத்தனாவது நாள் சூரியன் எப்போ வந்தது? வந்ததா? சரி, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சிருஷ்டிப்பில் சூரியன் எப்பொழுது வந்தது? சூரியனுடைய ஒளிதான் 4வது நாள். ஆனால் சூரியன் வரவில்லை. சூரியன் உண்டாக்கப்பட்டது 4வது நாள் கிடையாது. என்ன பிரதர்? சூரியனுடைய ஒளி பூமியின் பட்ட நாள் தான் 4வது நாள். இதற்கு முன்னாடி பூமி இருந்ததா இல்லையா? இல்லையா? இல்ல, இருந்ததுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியும் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ வானத்தை படைச்சார்னா, பூமியை படைச்சார்னா, ஒளி இருந்திருக்கும், சூரியன் இருந்திருக்கும், எல்லாமே இருந்தது. மரம் செடி கொடியெல்லாம் இருந்தது. அப்படி அப்படி கீழே வாசிங்க. பூமியானது பூமி இருந்தா இல்லையாங்க? அப்ப ஏன் பூமின்னு சொல்றாரு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சில பேர் சொல்லுவாங்க, அங்க இருள் இருந்ததே, எப்படி வெளிச்சம் இருக்கும்? அவர் உண்டாக்கவே இல்லையே. சில பேருடைய ஞானிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஞானிங்க, அது ஆவியானவருடைய ஒளி இல்ல. தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாருங்க. ஆனா சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்குது அப்படின்னு சொன்னா வெளியே வந்துடும். இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாமே இருக்குது, அங்கங்க ஏற்கனவே படைச்சிட்டாரு. இந்த பிசாசினால உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆனால் இப்ப எல்லாமே இருக்குது. இப்ப வார்த்தைக்காக வெயிட் பண்ணுதுங்க எல்லாமே. அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுது சொல்லுவார், நான் கிரியை செய்வேன் என்று. சொல்றது விளங்குது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி விளங்குறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இங்க முன்னாடி பூமி இல்லையா, சூரியன் இல்லையா? இருந்தது. அப்பொழுது ஏன் சூரியனுடைய ஒளி பூமியின் மேல் படாமல் இருந்தது? எல்லாமே இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதனுடைய வேலைகளை செய்யாமல் இருந்தது. சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வர வரைக்கும் சூரியனுடைய ஒளி பூமியின் மேல் படாமல் இருக்கிறது. சூரியன் பூமியில படாத வரைக்கும் பூமி எப்படி இருந்திருக்கும்னா இருட்டாக இருந்திருக்கும். நான் சொல்றது விளங்குதா? இதைதான் யோபு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வாசிங்க. மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி. அப்போ அப்படியே சூரிய ஒளி பூமியில பட்டாலும் என்னுடைய பிறந்த நாளில் மட்டும் ஒளிப்படாமல் இருக்கட்டும். 4வது வசனம்.
இதுல அந்த நாள் அந்தகாரப்படுவதாக ம், தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ம். அதன் ஒளி அதன் மேல் நீங்க பிரகாசியாமலும். வீட்டுல நல்லா படிங்க, தயவுசெய்து படிச்சாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் சொல்றதுனால புரிந்து கொள்வீங்க, ஆனா படிச்சா நல்லா புரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஏதோ கேட்டதுனால அல்ல. அப்போ ஏன் ஒளி அதன் மேல் பிரகாசிக்க கூடாது என்று கூறுகிறார்? அன்று மட்டும் ஒளியை ஏன் அவர் வைத்து விட்டார்? நாம் இரவு தூங்குகிறோம். எப்ப தூங்குறோம்? எத்தனை பேர் இரவு மட்டும் தான் தூங்குறீங்க? சபையிலே தூங்குது மெசேஜில், அது சொல்லணும் இரவு மட்டும் தான் தூங்க, தூங்கினே சொல்லாது. தூங்கு மூஞ்சியே சொல்றாரா இல்லையா? சோம்பேறியே. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீதிமொழியில இருக்குது, அதை இப்ப வாசிக்க வேணாம். சரி, நல்லா கவனிக்கணும். அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? இரவுல தூங்குவதற்கு தான் அதை இருட்டாக வைத்திருக்கிறார். கடிகாரம் அலாரத்தை வச்சு நம்ம எந்திரிக்கிறோம், அப்படிதானே? இப்ப 5:30 மணி பிரேயருக்கா நிறைய பேர் அந்த பிரேயர் பண்ணும்போது அலார சத்தம் கேட்குது. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம சூரியன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? எல்லாத்தையும் மறைச்சி தூங்குறோமா இல்லையா? பெட்ஷீட்லாம் அப்படியே அடைச்சி, எங்கப்பா நல்லா மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றோம்? தூங்குறோம். ஆனாலும் ஒரு ஓட்டிலேருந்து கரெக்டா மூஞ்சி கடிக்கும், அடிக்குதா இல்லையா? அப்போதான் நம்ம என்ன பண்றோம்? ஓஹோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ எல்லாமே சூரியன் வர. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்வேல பார்த்தீங்கன்னா, நார்வே என்ற நாட்டில் சூரியனே வராது 3 மாசம் தான், 4 மாசத்துக்கிட்ட. தெரியுமா உங்களுக்கு? சூரியனே கிடையாது. எப்போ நைட்டு 12 மணி மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்போ பகல் எப்போ இரவுன்று தெரியாது. ஆனா அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். ஆனா ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு அன்னைக்கு லைட் கிடையாது, அன்னைக்கு எதுவுமே கிடையாது. நம்ம யோபு இருக்கிற நாட்களிலே இப்போ நல்லா எல்லாமே இருட்டா இருந்தா, கும் இருட்டா இருந்தா நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? டீப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி இருப்போம்னா, சாரி, நம்முடைய யோபு என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல எல்லாரும் தூங்குகிற நிலையில நான் பிறந்திருக்க மாட்டேன் அல்லவா அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது, அதை விளக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த நேரத்துல யாருமே பிறந்திருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு அவர் யோசித்திருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதி ஆமகத்துக்கு அவர் போயிட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? 5வது வசனத்தை வாசிங்களேன். அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பு ஆக்குவதாக. அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக. ரோமன் கேத்தலிக் பைபிள் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ் கொஞ்சம் நல்லா இருக்கு. காரிருள் சாவு இருட்டும் அதை கவி கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும், பகலை இருளாக்குபவனை அதனை அச்சுறுத்தட்டும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி வந்துடுச்சு. ஐடி கம்பெனி வந்துடுச்சா இல்லையா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த நைட்டையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நைட்டை பகலாக்கி வச்சிருக்கிறான். இங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, டர்ஃப்ல இந்த டர்ஃப் போய் விளையாடுனீங்க, நைட்டு 12 மணிக்கு போனால் கூட அங்கே வெளிச்சத்தை அவ்வளோ லைட்டை போட்டு பகலாக்கிடுவாங்க. இப்போ இந்த ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் தூக்கம் வராது. ஏன்னா அந்த லைட்டிங், அந்த அப்படியே இயற்கையான ஒரு பகலை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் இரவு எதற்கு கொடுத்தாரு சொல்லுங்களேன்? தூங்குறதுக்கு கொடுத்தாரு, பகலை நாம் வேலை செய்வதற்காக. ஆனால் பிசாசு தந்திரமா அப்படியே மாத்திட்டான் பாருங்க. அமெரிக்கானுடைய வேலையை இங்க செய்யணும்ட்டு அதை அப்படியே மாத்திட்டாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையினுடைய தராதாரமும் அவனுடைய வாழ்க்கை முறைமைகளும் இரவு என்று சொல்லும் பொழுது எண்ணங்களும் காரியங்களும் தவறுதலாக இருக்கிற வேலை அது இரவு நேரம்.
அப்பொழுது அவன் அநேக தவறுகள் செய்கிறான். ஐடி கம்பெனியும் சரி, இரவு நைட் ஃபுல்லா முழிச்சு பெண்களும் ஆண்களும் ஒன்றாக இணைந்து செய்யும் பொழுது அங்க பாவங்கள் ஏற்படுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்தகாரம், மரண இருள், இங்க 3 காரியத்தை பார்க்கலாம், 4 காரியத்தை. என்னென்ன இருக்குது? அந்தகாரம், மரண இருள், மப்பு, மப்பா போது பண்றாங்க பத்தியா, மந்தாரம், மந்தமா இருக்குது பாருன்னு சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல காரிருள், அதாவது அமாவாசை இருட்டு, சாவிருட்டு, காரிருள். காரிருள் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? யாராவது தெரியுமா? டார்க்னஸ். என்னது? சாவிருட்டு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? ஷேடோ ஆஃப் டெத். ஓகே, சாவிருட்டு, ஷேடோ ஆஃப் டெத், தட் இஸ் த கிரேவ். என்னது? கிரேவ், கல்லறை. கல்லறை இருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழி தோண்டி ஒரு உன்னை பெட்டில வச்சு அந்த பெட்டிக்குள்ள உள்ள வச்சு ஆணி அடித்து உங்களை உள்ள போட்டு, என்ன சேர்த்துக்க, நம்மளை உள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்ட பிறகு அதுதான் சாவிருட்டு, ஷேடோ ஆஃப் டெத். அப்போ குழி தோண்டி அதுல புதைத்து நம்மளை மூடி விடுகிறார்கள். மப்பு என்றால் என்ன? இருட்டான மேகம். இருட்டான மப்பு சொல்லுவாங்க தெரியுமா? மேகம் ரொம்ப மப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்திலாம் சொல்லுவாங்க, இங்க சொல்றது கிடையாது. அப்போ அது எப்படி இருக்குதுன்னா, அப்படியே மப்பா இருக்குது, சூரியனை மறைத்து கொண்டிருக்கிறது. அது டார்க்னஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அப்படி திக்கான ஒரு மேகம். திக்கான மேகம் சூரியனை மறைக்கிற அளவுக்கு தேவன் படைத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும், சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் வெளிச்சம் நம்மளுக்கு வருது. சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா இருக்கும். அப்போ இங்க கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும். சூரியன், மேகம், ஒரு திக் கிளவுட் வந்தால் இருட்டாகிவிடும். கலைந்து போகாத ஒரு பெரிய ஒரு கார்மேகம் வந்தால் சூரியனை கலைந்து போகாமல் அப்படியே நின்று விட வேண்டும். மறைத்து பூமிக்கு வெளிச்சம் வராது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனுடைய விருப்பம் என்னன்னா, கார்முகில் என்ற வார்த்தை இங்க நீங்க பைபிள பாத்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிக் பைபிள்ல, நம்முடைய பைபிள் என்ன போட்டிருக்குது? மரண இருளும் மப்பு, அதான் இருக்கு சொல்லுது. ஆனா ரோமன் கேத்தலிக் பைபிள்ல கார்முகில் என்ற வார்த்தை ஹோல் பைபிள்லையும் யோபு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. யோபு மட்டும்தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறார். என்றால் யோபு எந்த நாட்களில் வாழ்ந்தவர் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு எந்த நாட்டில் வாழ்ந்தார்? யோபு வாழ்ந்த வாழ்க்கை ஆபிரகாம் அந்த நாட்களில் வாழ்ந்தாராம். ஆனா இந்த புத்தகம் அப்புறமா எழுதப்பட்டது. அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? என்னங்க எல்லாம் ஏமுஞ்ச பாக்குறீங்க? உங்களுக்கு நிச்சயம் பைபிள் ஸ்டடி வேணும். பைபிள் ஸ்டடி வந்தா வரமாட்டீங்களே. இதே உங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். எத்தனை வருஷம் வாழ்ந்தார் உயிரோட? எத்தனைவா? 140 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் பூரண வயதுடையவராக அவர் மரித்தார். ஏங்க அந்த வயசுல குழந்தை பெற்று எடுத்திருக்காருங்க அவரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனைவி போயிட்டா, திரும்பி வந்துட்டா. ஆகவே கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்க உங்க மனைவி போயிருந்தாலும் திரும்பி வருவாங்க, கணவர் போயிருந்தாலும் திரும்பி வருவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இங்க கார்முகில் என்ற வார்த்தை இங்க நம்ம காட்டப்படுகிறது என்றால் ஃபுல்லா அப்படியே டார்க்னஸா இருக்கும்.
அந்த மேகங்கள்லாம் மூடின உடனே என்ன ஃபர்ஸ்ட் நடக்கும்? என்ன நடக்கும்? என்னங்க நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்ப மேகம் மூடிச்சு, சூரியன்லாம் மறைஞ்சிடுச்சுங்க. திடீர்னு அப்படியே இருட்டாயிடுது. மேகம் அப்படியே மூடிடுச்சு, மேகம் எல்லாம் சூரியனை மறைச்சிடுச்சு. இப்ப என்ன நடக்கும்? மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? மின்னல் வரும். அல்லேலூயா! எப்படிலாம் கேட்க வேண்டியதா இருக்குது. அப்ப நம்ம வெளியே போவோமா? ஏப்பா இடி இடிக்கும் போவாத, மின்னல் வரும் போவாத. அந்த மின்னல் விழுந்து எத்தனை பேர் செத்துட்டாங்க? அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க, மருத்துவ வச்சுக்கிட்டு கூட போக மாட்டாங்க. அந்த நேரம் எனக்கு வராதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் பிறந்திருக்க மாட்டேன்ல. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அந்த வேலையும் எந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய மாட்டாங்க. அப்போ சொல்றாரு, நானும் அதுல பிறந்திருக்க மாட்டேன்ல ஆண்டவரே. என்னால இவ்வளவு நடந்திருக்குது, என்னால தானே இதெல்லாம் நடந்தது, என்னால தான் இத்தனை பிள்ளைங்க செத்தாங்க, என்னால தானே வேலைக்காரலாம் செத்துனாங்க, என்னால தானே எல்லா மிருக ஜீவனங்களும் செத்துது. இது நான் முடிக்கிறேன். இன்னும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகலாம் நம்ம உள்ள. ஆனா இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அவர் யாரையும் குற்றம் சாற்றவில்லை, தேவனையும் குற்றம் சாற்றவில்லை, பிசாசை கூட குற்றம் சாட்டல. அவர் தன்னையே குற்றம் சாட்டி கொள்கிறார். அப்ப தவறுகள் நடக்குதுன்னா இவங்க அவங்க யாரையும் சொல்லக்கூடாதுங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாரையும் நியாயம் தீர்க்காதே, யாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, குற்றவாளிகள் என்று தீர்க்காதீருங்கள். ஒண்ணு மாத்திரம் யோசிச்சுங்க, இவங்களாலதான் எனக்கு வந்தது, இவங்களாலதான் எனக்கு நேர்ந்ததுன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. உத்தமாக நடக்கிறவங்க மட்டும் தான் அப்படி நடக்க முடியும். கிறிஸ்துவை மனதார பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கு சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் யாரையும் குற்றப்படுத்த கூடாது. கொண்டாட்டி பார்த்து இவர் சொல்லுவாங்க, ஓ வீட்டில் போய் காசை வாங்கிட்டு வா, ஓ வாங்கிட்டு வா, பைக் வாங்கிட்டு வா. உன்னை கட்டினதோட வேற யாருன்னா கட்டியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், அந்த பொண்ணு வந்தது அப்பவே என்று சொல்லிச்சு, அதை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன். ராஜா மேல இல்ல, பூஜா மாதிரி வாழ்ந்திருப்பேன். சீரியஸாம் சொல்றேங்க, உங்களுக்கு கொடுப்பப்பட்டவர்களை மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு கொடுத்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நான் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், இந்த குடும்பத்தை நீர் உம்முடைய தயவினால நான் காப்பாற்ற வேண்டும், இந்த குடும்பத்தை நான் சரியாக நடத்த வேண்டும், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒருத்தரையும் சபிக்க கூடாது, ஒருத்தர் மேலையும். ஒரு மகன் தப்பு பண்ணிட்டானா அப்பாவுக்கு விரோதமா, அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணாரா, நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே இது அவன் பண்ணல ஆண்டவரே, நான் சரியா வளர்க்கல ஆண்டவரே, நான் மன்னிங்க ஆண்டவரே. என்ன பண்ணாரா, நான் சரியா வளர்க்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மேல மிஸ்டேக் பார்க்க மாட்டோம், மற்றவங்க மேல, பிள்ளைங்க மேல, அவங்க யாரையும் நம்ம கண்டிக்கலாம், ஆனா குற்றம் சுமத்தாதிருங்கள். முதல்ல நம்மளை பார்க்கணும், நான் சரியில்லை, நான் சரியில்லை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். we have to change. உத்தமனாய் நடக்க விரும்புகிறவர்கள் மாறிதான் ஆகணும். பிளேம் பண்ணாதீங்க, இந்த சபை சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த ஆபீஸ் சரியில்லை, அது தெரியல. இல்ல, இந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. உன் மனைவி மூலியமா வரலாம், உன் புருஷன் மூலியமா வரலாம், ஆனா அவங்க மேல கோபித்துக் கொள்ளாதீர்கள், தேவன் மேலையும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இதை யாருன்னா அவன் ஏற்றி விடுறான். நல்லா தானே சகோதரி பேசியிருந்தாங்க, நல்லா தானே இவர் பேசியிருந்தாரு, இந்த வாரம் பார்த்தா மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. அது அவங்க பண்ணலங்க, பண்ண வைக்கிறாங்க. நீங்க உத்தமனா இருப்பதற்காக தான் நடக்குது. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்காய் கண்ணீர். யார அவங்கள பத்தி யார்கிட்ட சொல்லாதீங்க, நான் எவ்வளோ செய்த அவங்களுக்கு நன்றி கட்டவங்களா மாறிட்டாங்க, சொல்லாதீங்க.
தேவன்கிட்ட சொல்லுங்க. அவன் தேவன்கிட்ட கூட சொல்லுங்க. தேவன்கிட்ட கூட யாரையும் சொல்ல, அவனே தான் காட்டிக்கிறான். ஆண்டவரே நான் ஆண்டவரே நான் ஆண்டவரே. இந்த அனுபவத்துக்குள்ள மாறணும் கிறிஸ்தவர்கள். மாற முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? மாறணும். அதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.